அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். Let's turn your attention to the book of 1 Thessalonians chapter 5. வழக்கமா அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுவார்னா, முதல் பகுதியில் கோட்பாடுகளை, அதாவது போதனைகளை கொடுத்து விட்டு இரண்டாம் பகுதியில் அதற்கான நடைமுறை, அதை எப்படி செயல்படுத்துவது என்ற ஆலோசனைகளை கொடுப்பார். Usually the writing style of Apostle Paul, when he writes the epistle, he starts with the doctrine or what we are supposed to believe. Then he goes on to say how we are supposed to live on the basis of what we are supposed to believe. ஆனால் இந்த தெசலோனிக்கருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது வழக்கமாக அவர் எழுதுகிற விதமாக எழுதாமல் முதல் அதிகாரத்திலிருந்து அநேக ஆலோசனைகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். But he is not following the usual style of writing here. Apostle Paul, even from the first chapter, he is talking about how we are supposed to live. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த தெசலோனிக்கா பட்டணத்தின் திருச்சபையினர் அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த எல்லா போதனைகளையும் நன்றாக அறிந்திருந்து அவருடைய திருச்சபையிலே அதை செயல்படுத்தி கொண்டிருந்தனர். Because the people at Thessalonica, they heard all the doctrines that are already taught by Apostle Paul, and they were following most of the doctrines that were taught to them. ஆனால் இந்த திருச்சபையில ஒரு சிறிய ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை தான் அவர் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார். Even then they had a small problem in the church. That problem is dealing in the chapter 4 and 5. அது என்னவென்றால், தேவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை குறித்த ஒரு தவறான ஒரு நம்பிக்கை அந்த திருச்சபையிலே அநேகருடைய மனதிலே காணப்பட்டது. There was a misunderstanding in the minds of Thessalonians regarding the coming of Jesus Christ. ஆகையினால தான் இந்த 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் தேவனுடைய வருகையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக போதித்துக் கொண்டிருக்கிறார். That's why in the second part of chapter 4 and the chapter 5 he is talking about the coming of Jesus Christ. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு தெசலோனிக்கா பட்டணத்துல நிறைய பேர் வேலைக்கே போகாம கர்த்தர் இன்னைக்கு வரலாம், எப்ப வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் செய்யாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. So there were many people in the church at Thessalonica because they believed that coming of Jesus Christ is going to be imminent. He can come at any moment. So they left their job and they were living a lazy life. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவர் எப்ப வேணாலும் வரலாம், அந்த தேவன் வருகிறவராக இருக்கிறாரே என்றால் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில செயல்கள் என்னவென்று இந்த 5ஆம் அதிகாரத்திலே ஆலோசனை கொடுக்கின்றார். So Apostle Paul reminding them, saying that yes, the Lord is coming, but at the same time, since the Lord is coming, our life is supposed to be in relation to the coming of Christ. எனவே இந்த நாளிலே என்னுடைய செய்தியை நம் தேவன் சீக்கிரம் வருகின்றார் என்று நான் பேச விரும்புகிறேன். So I have titled my message, The Lord is Coming Soon. இந்த முதல் 11 வசனங்களை நாம் வாசிப்போமே என்றால், நாம் தேவன் சீக்கிரம் வருகிறார், அவருடைய வருகையை குறித்து நாம் தைரியமா இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். First 11 verses, Apostle Paul is talking about being confident of our Lord's return. அசலர் ஆண்டவர் எப்ப வேணாலும் வரலாம், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Since the Lord is coming at any moment, so be confident in the Lord's coming. முதல் 3 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, தேவன் நிச்சயமாக வருவார், அவர் சடுதியாக வரப்போகிறார் என்று சொல்கிறார். First 3 verses is talking about the Lord's day is certain and also sudden. ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவேன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அவர் எங்கப்பா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். Because many people today they may think that Jesus told before 2000 years ago that he is going to come back again, but still he did not return, so they may be doubting his coming. நம்முடைய தேவன் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் காலத்திற்கு உட்பட்டவர் அல்ல, அவர் காலத்தினால் அளக்க முடியாத தேவனாய் இருப்பதனால அவருடைய செயல்கள் அவருடைய நீடிய பொறுமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. See, our God cannot be limited by time and space because he is infinite, so we cannot really calculate his timing. பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவர் தாமதிப்பதற்கான காரணம் என்னவென்றால் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். Apostle Peter says, no, the Lord is daring his coming because he is so passionate towards people in this world. ஆனால் தேவன் நிச்சயம் வருவார். But surely he is going to come. அவர் தாமதிப்பதனால் அவர் வராமல் போவதில்லை. Delaying does not mean that he is not going to come. முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். Let's read first 2 verses. முதல் 2 வசனத்துல பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்முடைய தேவன் எந்த நேரத்திலும் வரலாம்னு சொல்லி சொல்றார். In first 2 verses he says our Lord can come at any moment. திருடன் வருகிற விதமாய் அவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்றார். He will come like a thief.
இந்த பதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பவுல் பயன்படுத்துறாரு, இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறாரு, பேதுரு பயன்படுத்துறாரு, திருடன் வருகின்ற விதமாய் தேவன் வருவார் என்று. The same terminology is used by Apostle Paul or Apostle Peter and also our Lord Jesus Christ himself. அது என்னவென்றால் 3ஆம் வசனத்தை அதை இன்னும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். அது ஏன் அவர் திருடன் வருகிற விதமாய் வருகிறார் என்று சொல்றார் அப்படின்னா 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் நாம் நினையாத நாளிலே வருவார் என்பதற்காக தான் அவர் திருடனை போல வருகிறார் என்பதை உவமையாக பயன்படுத்துகிறார்கள். He will come in a time where we will not have a thought to think about it because he will come at any moment. பாருங்க 3ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறப்ப சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது, verse 3 says while people are saying peace and safety, he will come. இதை எந்த அடிப்படையில பவுல் எழுதுறார் அப்படின்னா எரேமியாவுடைய புத்தகத்துல எரேமியா வந்து தீர்க்கதரிசனமாக சொன்னார். என்ன சொன்னார்னா பாபிலோனியர்கள் வந்து எருசலேமை சிறைப்பிடிக்க போகிறார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசனமாக சொன்ன பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல சமாதானம், கடவுள் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட போறாரு, பாபிலோனியர்கள் வந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பொய்யான சமாதானத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். So we can relate this word with what the prophet Jeremiah said. Jeremiah was prophesying to the people saying that the Babylonians is going to come and take you captive. But other false prophets, they said there is peace and safety. We are not going to destroy. Even if they come, we will not get into trouble. அடுத்து இன்னொரு அனாலஜி அவர் பயன்படுத்துறாரு. என்னன்னா கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. So he is using another analogy saying that it's like a labor pain on a pregnant woman. பாருங்க நிறைய டைம் இப்ப நம்முடைய மருத்துவம்லாம் ரொம்ப அதிகமா வளர்ந்துருக்கு. ஆகையினால என்ன பண்ணுவாங்க, மருத்துவர்கள் ஸ்கேன்லாம் எடுத்து ரொம்ப கால்குலேட் பண்ணி இந்த நாள்ல இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. See, our medical technology has grown up much and they know what time they will they will predict saying that this time and this date the child may born. ஒருவேளை எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. So he has 2 children. இந்த 2 பிள்ளைகள் பிறக்கறப்பயுமே என்னுடைய மனைவியோடு கூட நான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். When Jocelyn gave birth to 2 children, he wanted to be with her. முதல் பிள்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் மாசம் 15ஆம் தேதி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. The first child Amy, they gave a time saying that November 15 she will be born. அதனால நான் என்ன பண்ணேன், நவம்பர் 6ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் லீவ் போட்டுட்டு சரி நம்ம கரெக்ட்டா போயிரணும் அப்படின்னு சொல்லி நான் ரெடியா இருந்தேன். So he planned in such a way that he took a leave from November 6 to 20 and he get prepared himself. ஆனா ஏமி நவம்பர் 5ஆம் தேதியே பிறந்துட்டா. But he was born November 5 itself. என்னோட இரண்டாவது பிள்ளை வந்து ஹட்சன் பிறக்கறப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் 25ஆம் தேதி கொடுத்திருந்தாங்க. For Hudson they gave the date April 25. அப்ப அந்த டாக்டர் சொன்னாங்க ஏப்ரல் 25ஆம் தேதினா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க என்ன பண்ணணும், ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி. எங்களுடைய கல்லூரி வந்து ஏப்ரல் நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து 17ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ கிராஜுவேஷன். சோ நான் நினைச்சேன் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், ஹட்சனுடைய பிறப்புக்கு என்னுடைய மனைவியோடு கூட இருக்கலாம்னு சொல்லி நான் நினைத்தேன். So that time ACA had convocation on 17th or 18th, so he thought after the convocation he can go and be with his wife. திடீர்னு ஏப்ரல் 14ஆம் தேதி ஜோஸ்லினுக்கு பயங்கரமா பெயின் வந்துருச்சு. அவங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்னா சரி இது வந்து லேபர் பெயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா இல்ல இது லேபர் பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அவன் பிறந்தான். But she had pain in April 14th and they took in hospital in doubt, it may not be a true pain, but they confirmed it's a pain for childbirth. பாருங்க, அதாவது ஒரு கர்ப்பவதியானவள் எப்பொழுது அவளுக்கு பிள்ளை பிறக்கும் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. We cannot really determine when the child will be born to a pregnant lady. அதே போலதான் நம்முடைய தேவன் வருவார் என்பது நிச்சயம். ஆனால் அவர் எப்பொழுது வருவார்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. So our God is surely is going to come. We cannot really predict what time he is going to come. சில சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த தேவனுடைய வருகையை குறித்து சிந்திக்கிறப்போ நமக்குள்ள ரொம்ப பயம் வரும். Usually when we think about the Lord's coming, we will be terrified sometime. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வர போறாரு, வந்த உடனே அவர் நம்மகிட்ட கணக்கு கேட்க போறாரு. Our Lord is going to come, he is going to ask account of our lives. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை நரகத்துல தள்ளிட்டாருன்னா we may think that if the Lord throw me into the hellfire. ஏன்னா இப்ப நிறைய டைம் நம்ம நினைக்கலாம், ஐயோ நம்ம ஆண்டவர் வரப்ப நம்ம பரிசுத்தமா இல்ல, தூய்மையா இல்ல, எல்லா விஷயத்திலயும் பரிபூரணமா இல்ல அப்படின்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிரலாம், நரகத்துல தள்ளிரலாம் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளார காணப்படலாம். Usually we may have a fear saying that if you are not faithful enough or holy enough, when the Lord comes he may throw me into the hellfire. அதனால 4ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரை பவுல் வந்து நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் நீங்க தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனின் வருகையின் நாளிலே நாம் தண்டிக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்றார். We can be confident on our Lord's coming because verse 4 to 11 he says
we will not be condemned on Lord's day. பாருங்க 4வது வசனத்திலயும் 5ஆம் வசனத்திலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேவனுடைய நாளை குறித்து அனாவசியமாக கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். Verse 4 and 5 he says we should not be unnecessarily worry about that day. ஏன்னா பவுல் சொல்றாரு, நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றார். Because you are not belongs to the darkness but you are the children of light. ஏன்னா அந்த தேவனுடைய நாள் அந்தகாரத்தின் இருளின் பிள்ளைகளை நரகத்தில் தள்ளுவதற்காக தேவன் திரும்ப வருகின்றார். The Lord's coming is going to be the judgment day for the people those who are in darkness. ஆனால் நீங்களோ ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்கிறார். But Apostle Paul says you are the children of light. 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை அவர் சொல்றாரு, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே ஒளியில் உள்ளவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்கிறார். Verse 6 to 8 he says since you are children of light you supposed to live accordingly. 9ஆம் வசனத்திலும் 10ஆம் வசனத்திலும் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, பாருங்க, நீங்க இந்த ஒளிக்குள்ளார வருவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை, தேவன் உங்களை அந்த ஒளியிலே கொண்டு வந்தார் என்று சொல்கிறார். Verse 9 and 10 he says you are being a children of light, it does not happen based on your efforts but it is a gift of God. 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 9வது வசனம். Look at verse 9. பவுல் சொல்றாரு, நீங்க விசுவாசிகளாக நீங்க இரண்டாம் வருகை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை தேவன் ரட்சிப்பிற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். Here Apostle Paul encouraging the believers saying that you no need to worry about the Lord's coming because when he comes he is not going to throw you into hell fire but because God has chosen you for salvation in Christ. பவுல் இங்க சொல்ற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் நல்லவர்களாக வாழ்வதினால் ஒளியின் பிள்ளைகளாக மாற்றப்படவில்லை, மாறாக கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்தாரோ அதுவே உங்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. Apostle Paul clearly says that it is not based on what you do, the good work you do. God has made you a children of light, but God has made you children of light only by the grace of Jesus Christ. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து வரப்போ நம்ம பயப்பட வேண்டாம். ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போ நம்முடைய செயல்களின் அடிப்படையில் நம்மளை நியாயம் தீர்க்க போறது கிடையாது, கிறிஸ்துவின் செயலின் அடிப்படையில் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார். That's why we no need to be worried about the Lord's coming as believers. When he comes, he is not going to condemn us into eternal fire, but he is going to save us into his kingdom. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்றால், தங்களுடைய ரட்சிப்பு தங்களுடைய செயல்களின் அடிப்படையில் இருக்கிறது என்ற நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many believers wrongly think that their salvation is based on their good works. நிறைய சமயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை ஒரு போதகராக நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், சர்ச்சில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். As pastors most of the time we may wrongly think that all believers supposed to be perfect. ஒருவேளை விசுவாசிகளாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க, பாஸ்டர்ஸ் ஆகிய நாங்க என்ன பண்ணணும், எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். As believers you may wrongly think that the pastor is supposed to be perfect in everything. ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல அதான் எதிர்பார்க்கறாங்க, பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும், இல்ல பிள்ளைகள் பெற்றோர் எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. That kind of same kind of expectation is going on in the family, between the parents and children and parents. ஆனா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் ஆனவங்க தான். But we need to understand that none of us are perfect. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால பர்ஃபெக்ட் ஆக முடியாது. We can never become perfect. ஒருவேளை கடும் தவம் புரிந்தாலும், இல்லையா வாழ்க்கை ஃபுல்லா உபவாசம் இருந்தாலும், உடலை வருத்தி கொண்டாலும் நம்ம பர்ஃபெக்ட் ஆக்க முடியாது. We can never become perfect even if we fast for the whole years or the whole of our lives. ஒருவேளை நமக்கு ஒரு சில ஆவிக்குரிய ஒழுக்கங்கள், ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது, இதிலெல்லாம் நம்ம வளர்கிறவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற அந்த பாவ சுவாபத்தை ஒரு நாளும் நம்முடைய முயற்சினால நம்மால ஜெயிக்கவே முடியாது. Even if you are reading the Bible and praying and doing ministry in a systematic way, I can tell you we can never be totally removed from our sinful condition. ஒருவேளை ஒரு கேள்வி நான் கேட்டா உங்களுக்கு அது புரிந்து கொள்ள வசதியா இருக்கும். உங்கள எத்தனை பேர் நான் இனிமேல் ரொம்ப நல்ல கிறிஸ்தவனா இருக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருக்கீங்க? Just I want to ask you a question. How many of you have decided in your life that I am going to become a good Christian? தீர்மானம் எடுத்தவங்க இருக்கீங்களா? கரங்களை பார்க்கலாமா? Who are all made that kind of decision? Okay. கொஞ்சம் பேர் என்ன கேட்டால் கையே தூக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. Okay, no problem. அத எத்தனை பேர் நிறைவேற்ற முடியுது? How many of you have fulfilled that decision? கை தூக்கலாங்க பாப்போம்.
நான் என் வைஃப் கிட்ட கோவமே படக்கூடாது நிறைய தடவை டெசிஷன் எடுத்திருக்கேன். So he had made a lot of decisions. Many times he took a decision not to get angry with his wife. ஒருவேளை எல்லா சூழ்நிலையிலும் அமைதியா இருக்கணும், கோபப்படக்கூடாது நிறைய டைம் நான் டெசிஷன் எடுத்திருக்கேன். Many times he took a decision saying that he should be calm in many situations. ஆனா நம்மால முடியாது. But it's not usually possible with us. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய சொந்த முயற்சியினால கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், முயற்சிக்கிறோம். This happens because we think that through our strength or our own efforts we can become a good Christians. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், அவர் நம்மை பலப்படுத்தும்படியாக அவரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். But God expects us to depend upon him continuously, or as a whole being God wants us full dependence from us. ஆகையால தான் இங்க பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வரப்போ நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களை என்ன பண்ண போறது கிடையாது, நரகத்துல தள்ள போறது கிடையாது. நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா மாத்திரம் போதும், நிச்சயமா நீங்க எங்க போக போறீங்க, பரலோகத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. That's why Apostle Paul saying that no need to be worried about the Lord's coming as believers, because God has saved you not on the basis of your efforts but by the grace of God, so you can rejoicefully expect சரி. God's இப்போ coming. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்ப நம்ம ஏதாவது பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா 11வது வசனத்துல பவுல் சொல்றாரு, வாசிக்கலாம் 11ஆம் வசனம். So what we supposed to do, verse 11 it says, பாருங்களேன், சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒருவர் என்ன பண்ணுங்க, இந்த சத்தியத்தை கொண்டு தேற்றி ஒருவர் பக்தி விருத்திக்குள்ளாக வழி நடத்துங்கள் என்று சொல்கிறார். So Apostle Paul says only one thing we are supposed to do as believers, we are supposed to encourage one another on the basis of this truth and build each other up. இந்த 11 வசனங்களை பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மற்ற மதங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரெண்டு பெரிய வித்தியாசத்தை பவுல் பட்டியலிடுகிறார். Here Apostle Paul gives two big difference between other religious ideologies and Christianity. ஏன்னா எல்லா மதமும் சொல்றது, இந்து மதமா இருக்கலாம், புத்திசமா இருக்கலாம், அவரோட புத்திசத்துல கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது, முகமதிசம் இல்லையா, இஸ்லாமா இருக்கலாம். அந்த மதங்கள்ல என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளை நீ தேடி போகணும் அப்படின்னு சொல்லுது. Whether Hinduism or Islam or any other religions of this world is always asking people to go to God. தேவன் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்காரு, அந்த பர்ஃபெக்ட்டான கடவுள்கிட்ட நீ என்ன பண்ணணும், உன்னை நீயே பர்ஃபெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. All other religions saying that no, God is holy, so you make yourself holy so that he will accept you. ஆனா கிறிஸ்தவம் என்ன சொல்றது அப்படின்னா, தேவன் உங்களை தேடி வருகிறார் என்று சொல்லுது. But the Bible says that Christianity teaches that the Lord who is holy, he came in seeking you. தேவனை நீ தேடி போக வேண்டாம்ப்பா, தேவன் உன்னை தேடி வருகிறார். You don't need to go after God, but God in his sovereign grace and mercy, he sought after you. இரண்டாவது வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா மதமும் சொல்றது என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு அப்படின்னு சொல்லுது. Other religion says that the spiritual life is between you and God. ஆனா கிறிஸ்தவம் என்ன சொல்லுதுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எப்படி உன்னுடைய சக விசுவாசிகளோடு உன்னை சம்பந்தப்படுத்துகிறது என்பதுதான் மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கை. But Christianity teaches that true spiritual life is related to people, how my relationship with God related to people and how I express my love between one another. கிறிஸ்தவம் போதிக்கின்ற மற்றொரு உண்மை என்னவென்றால், எந்த ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, மற்ற விசுவாசிகளுடைய உதவி இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் வளர முடியாது. Another important truth about spiritual life in Christianity is that no believer can live a true spiritual mature life without the help of another believer. ஒருவேளை ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு யாருடைய உதவியும் இல்லாமலே நான் ரொம்ப பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொன்னா, அவர் போதிக்கிறது வேதாகமத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, ஏதோ ஒரு மதத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். If any preachers preaching saying that I have become holy and mature by myself without help of any other, he is not preaching Christian faith, he is preaching some other religion's faith. என்னுடைய மனைவியோடு ஒரு நல்ல உறவில் இல்லாமல் நான் தேவனோடு நல்ல உறவில் வளர முடியாது. I can never become grown true relationship with God if I am not growing relationship with my wife. என்னுடைய சக விசுவாசிகளோடு சரியான ஐக்கியம் இல்லாமல் என்னால் தேவனுக்குள்ளாக வளர முடியாது. ஒருவேளை அவ்வாறு நான் வளர்வதாக நினைத்துக் கொள்வேன் என்றால் அது வேதாகம ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல. I cannot grow spiritually mature if I am not growing in relationship with believers. If I think that I am growing spiritually without relating to any other believers, I am not really following Christian faith. அதனால பவுல் சொல்றாரு, உண்மையான விசுவாசிகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில பல நேரங்கள்ல சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவர் தேற்றிக் கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வளருங்கள் என்று சொல்கிறார். That's why Apostle Paul says believers often get discouraged, so
encourage one another in faith. எனவே முதல் 11 வசனங்களை நம்ம பார்த்தோம். நம்முடைய தேவன் வருகிறார், அதை குறித்து நாம் தைரியமாக இருக்க வேண்டும். First 11 verses we studied that the Lord's coming is imminent. Let's be confident. ஏனென்றால் நம்முடைய தேவன் அவருடைய வருகையில நம்மளை நரகத்துல தள்ள போறது கிடையாது. ஏன்னா நம்மளை ஏற்கனவே அவர் ரட்சித்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். We will never be thrown into hell if you are really believed in Jesus Christ. இப்போ இரண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, தேவன் வரப்போகிறார், ஆகையினால உங்கள் மீது நியமித்த ஊழியர்களுக்காக அக்கறைப்படுங்கள் என்று சொல்கிறார். Since the Lord is going to come, in verse 12 and 13 Apostle Paul says, be concerned of your leaders in Christ. ஒருவேளை நீங்க இங்க பாத்தீங்கன்னா பவுல் ஒரு முக்கோணத்தை வரைகிறார். முதல்ல தேவன் வரப்போகிறார், நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி ஒரு கோட்டை வரைஞ்சிருக்கிறாரு. So he is drawing a triangle saying that in one side the Lord is going to come, be confident. இரண்டாவது கோட்டை எப்படி வரையறார் அப்படினா, தேவன் வரப்போகிறார், ஆகையால உங்களுடைய ஊழியக்காரர்களோடு நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று இரண்டாவது கோட்டை வரைகிறார். The second line he draws saying that since the Lord is going to come, you have a concern for your leaders. 12ஆம் வசனம் வாசிக்கலாம். Verse 12. பாருங்க, அவர் சொல்றார், முதல்ல உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்கள், அதாவது தேவன் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தி புத்தி சொல்லும்படியாக வைத்த போதகர்களை மதியுங்கள் என்று சொல்கிறார். The first he says you respect all who admonish you. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு போதகர் உங்கள்ட்ட ஆலோசனை சொல்றப்போ நீங்க ரெண்டு விதத்துல எடுத்துக்கலாம். என்னன்னா, இவர் என்னுடைய நல்லதுக்காக சொல்றாரு அப்படின்னு சொல்லி, இல்ல அப்படின்னா இவன் யார் எனக்கு ஆலோசனை சொல்றதுக்குன்னு எடுத்துக்கலாம். If a pastor comes and advise you in a certain matter, you can take it in two ways. The first way you can take it, yeah, he loves me and comes and correct me. In another way, you say, who is this fellow to correct me? இப்போ இரண்டாவது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனம். இரண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய போதகர்களை நீங்க மதிக்கிறது மாத்திரம் போதாது, நீங்க என்ன பண்ணணும், அவர்களை நேசித்து அவர்களோடு நீங்க என்ன பண்ணணும், சமாதானமா இருங்கள் என்று சொல்கிறார். He says not only you supposed to respect your pastors, and also you have to love your leaders and be peace with them. புரியல, நீங்க பாருங்க அப்படின்னா எதுக்காக பவுல் தேவனுடைய இரண்டாம் வருகையை குறித்து பேசுறப்ப விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் இடையான ஐக்கியத்தை குறித்து அவர் பேச வேண்டும். You imagine why did Apostle Paul, when he talks about the coming of the Lord, why is he talking about the relationship between the believers and the leaders? புரியல, ஏன் என்று பார்ப்போம் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுறப்ப சொல்றாரு, அவருடைய முக்கியமான லட்சியம் என்னவென்றால் திருச்சபையை கரைத்துறையற்ற பரிசுத்த மனவாட்டியாக தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவது. Apostle Paul says his main purpose in the book of Ephesians, he says that it is the only purpose he had in mind to prepare the body of Christ to be blameless in front of the Lord. அப்ப ஒவ்வொரு போதகருடைய மனநிலை என்ன இருக்கு அப்படின்னா, என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் திருச்சபையாக இதை கரைத்துறையற்ற பரிசுத்த மனவாட்டியாக கிறிஸ்துவுக்காக நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். So each pastor or believer supposed to have a plan bringing all the believers in the presence of God blameless and holy. ஒருவேளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏமி வளர்ந்து வரப்போ நாங்க அடிக்கடி பேசுறப்ப நான் என்னுடைய மனைவிட்டு சொல்லுவேன், அவள் நம்முடையவள் அல்ல. So he used to tell Jocelyn saying that Amy is not belongs to us. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய கடமை என்ன, கடவுள் நமக்கு இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறால, அவளை நம்ம என்ன பண்றோம், வளர்க்கிறோம் இல்லையா, எவ்வளவு நல்லா வளர்க்க முடியும் அவ்வளவு நல்லா வளர்க்கிறோம். எதுக்காக வளர்க்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் யாரோ ஒருத்தன் அவளை என்ன பண்ண போறான், கையை பிடிச்சு அவனுடையவளாக மாத்திக்கொள்ள போறான். So I used to tell her that no, we are growing her up until the day she is going to be married to somebody else. அப்போ இவள் வேறொரு நபருக்கு உரியவள் என்பதை நான் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த நபருக்காக ஏமியை நாங்க என்ன பண்ணோம், ஆயத்தப்படுத்தணும். அதுதான் பெற்றோராகிய எங்களுடைய கடமை. The parents' responsibility is to prepare the child for somebody else. என் மனைவிட்ட சொல்லுவேன், எப்படி நீ உங்க அப்பா அம்மா உங்களை வளர்த்திருந்தாலும் நீ எனக்கு உரியவளோ, அதே மாதிரி ஏமியும் என்னது வேறொரு நபருக்குரியவன். He used to tell his wife saying that though you are grown up by your parents, now you belongs to me. This same way, if you are grown up our child, she is going to be belongs to somebody else. அப்போ அதுக்காக என்னுடைய பிள்ளையை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது அவளை நான் என்ன பண்ணுங்க, பல இடங்களிலே சீர் செய்ய வேண்டும். அவளுடைய தவறுகளை நான் என்ன பண்ணும், திருத்துகிறவனாக இருக்க வேண்டும். So in the process of preparing her for somebody else, he is supposed to correct her or discipline her. அப்படி என்னுடைய பிள்ளையை நான் சீர்படுத்தும் பொழுது அதை அவ விரும்புறது கிடையாது. Most of the time when he discipline his child, she doesn't like. அதே போல தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அநேக நேரத்துல போதகர்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் பொழுது நிறைய சமயங்கள்ல போதகர்களை நீங்கள் வெறுக்க நேரிடும். The same way when the pastor is trying to discipline you,
you may feel like hating them. அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர் செய்யும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? அவர்களுடைய வார்த்தையை நீங்க மதிக்கணும். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற ஆலோசனை. இரண்டாவதா, அவர்களை நேசித்து அவங்களோட நீங்க சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளணும். Since they are teaching you God's word, we are supposed to respect them, and also we should love them and have peace with them. ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. There is a connection between this relationship and the Lord's coming. ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய மனவாட்டியாகிய திருச்சபையை ஆயத்தப்படுத்துறது போதகருடைய வேலை. அந்த திருச்சபை சரியானதாக இல்லை என்றால் போதகர் தான் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணுமே தவிர திருச்சபை கணக்கு கொடுக்க போறது கிடையாது. The bride of Christ is being prepared by church leader or pastor. He is going to present the bride to the bridegroom when he comes. So when he is not preparing the bride in the right way, he is going to give accountable to God, not the believers. ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய திருச்சபையில கூட ஆரம்ப நாட்கள்ல கொஞ்சம் விசுவாசிகள் தான் இருப்பாங்க. அப்போ விசுவாசிகளுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நாங்க வந்து ரொம்ப தைரியமா என்ன பண்ணுவோம், நேரா அவங்க வீட்டுல போய் உட்காந்து இதுதான் தப்பு இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ரொம்ப தைரியமா நாங்க பேசுவோம். Earlier when we started the church, we had only few members. So when we wanted to share something to our believers, we boldly go to their house and will share everything. அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருச்சபையினுடைய உறவுகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள் வந்து அநேக நேரத்துல நம்ம தேவனுடைய வசனத்திலிருந்து ஆலோசனை கொடுக்கறப்ப அவங்க அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய மனமாற்றங்களை நாங்க பார்த்தோம். We had a great relationship with all of them, and when we shared the word of God, it has made a great impact in the lives. ஆனா இந்த வளர்ந்து வர நாட்கள்ல நிறைய சமயங்களை நீங்க பாத்தீங்கன்னா போதகர்களாக நாங்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தவறுகளை பார்க்கிறப்போ அதை எடுத்து சொல்வதற்கு பயமாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய முறை எடுத்து சொல்றப்போ அவர் விசுவாசிகள் அதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாம போதகர்கள் ஒருவேளை ஒரு சிலவங்க மூஞ்சே பார்க்கறது கிடையாது, இல்ல சர்ச் முடிஞ்சா கை கொடுக்கறது கிடையாது, நாங்க ஒரு பக்கம் போனா அவங்க ஒரு பக்கம் போறது. அப்போ அந்த மனநிலை மாறி வருகிறதை கவனிக்க முடிகிறது. So as we grow in numbers, most of the time when we advise somebody or correct somebody, they may not respond in a loving way. They may have a wrong kind of attitude. அதனால ஒருவேளை நாங்கள் சொல்றனால நீங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு காரியத்தை உங்களிடத்துல வந்து சொல்லும் பொழுது, ஆலோசனையாக சொல்லும் பொழுது, இது தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறதா, இது ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை கட்டுகிறதான்னு சொல்லி யோசித்து அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறதாகவும் தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறதாகவும் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திருத்திக் கொண்டு எங்களை நேசித்து எங்களுடைய வார்த்தையை மதிப்பது அவசியமாக இருக்கிறது. So when we share God's word or in correction to you, you should take as it is God's word and you consider your life whether they are sharing from God's word or they are telling their own ideas. You correct yourself and you love us so that we will grow together. இப்ப 14ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை அந்த ட்ரையாங்கிள்ல மூன்றாவது கோடு அவர் வரைய போறார். அது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்விற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்று சொல்கிறார். So verse 14 to 24 he is drawing last line of the triangle, say that be committed to the life in Christ. பரவாயில்லை, நீங்க கிறிஸ்து வரப்போகிறார், நீங்க நிச்சயமா பரலோகத்துக்கு போக போறீங்க. ஆகையினால இந்த பூமியில நீங்க வாழ்றப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். See, the Lord is going to come, we are going to be with him surely, so we supposed to prepare ourselves to meet with him. பரவாயில்லை, இப்போ ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு அப்படிங்கறனால நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோம்பேறியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்ப கிடையாது. Since the Lord has done everything for us, it doesn't mean that we are supposed to be idle. நான் ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, ஆகையினால நான் என்ன பாவம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நான் பாவமே பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. It does not mean that we are supposed to continue in sin saying that no, God has done everything for me. ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்து முடித்துட்டார் அப்படிங்கிறது எனக்கு அதிக பொறுப்பினை கொடுக்கிறதாக இருக்கிறது. Because the Lord has done everything for me, it has given me a sure responsibilities. ஒருவேளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏசிஏல வந்து நான் பணிபுரிய ஆரம்பித்த பொழுது முதல்ல வந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அதனால நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். When he started to work in ACA, he did not have much responsibilities. ஆனால் என்னுடைய பணியில வந்து ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் வந்து ஒரு பொறுப்பு தான் எனக்கு கொண்டு வருது. Every time he had a promotion, it comes along with a responsibility. பாருங்க, நான் எவ்வளவு உயரத்துல வைக்கப்படுகிறேனோ அவ்வளவு அதிக பொறுப்புள்ளவனாக மாற வேண்டும். The more I become exalted in my position, the same way I need to grow in my responsibility. ஒருவேளை ஒரு உதாரணம், நம்ம கவுஸ் பிரதர் இருக்கார், அவர் ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருக்கார். அவர் ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த டைமுக்கு வேணாலும் ஆபீஸ்க்கு போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு கிடையாது. அந்த கம்பெனியிலே அதிக பொறுப்பானவர் யாரு? அவர்தான்.
For example, Gausangal is there, he is a MD of a company. He cannot say that, no, since I am a MD, I can go at any time, I do whatever I want. He is more responsible than any other workers in his company. ஒருவேளை அவருடைய கம்பெனில தான் ஜூடி வேலை செய்றா. இப்ப ஜூடிக்கு வந்து நாளைக்கு ஒரு மாப்பிளையை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவ என்ன பண்ணிடுவா, ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா கவுஸ் வந்து என்ன பண்ண முடியாது, ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. Judy is working in his company. When she get married to somebody, she may leave the job. He cannot leave his job as she leaves. ஒருவேளை நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பணி வேலை செய்ய ஆரம்பித்த ஆரம்ப நாட்களில் நான் நினைப்பேன், ரொம்ப உயரத்துக்கு போயிட்டோம்னா நல்லா ஃப்ரீயா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லி நினைப்பேன். ஆனா நம்ம வளர வளரதான் அந்த பொறுப்பு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியுது, உணர முடியுது. Usually we think that when we go to the higher position, we will not have much responsibility, but when we grow into higher position, the more responsibility comes. ஒருவேளை எல்பின் பிரதர் கூட சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, இப்ப அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறமேலு கம்பெனில மட்டும் வேலை செஞ்சா பார்த்தா வீட்லயே வந்தாலும் என்ன பண்ணும், கம்பெனி கமிட்டடா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. So brother Elvin was sharing with us saying that when he had elevation in his office, he also had to work in the home also. என்னுடைய மனைவியினுடைய கசின் வந்து யாகுன்னு ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்றாங்க. அவங்க ஒரு நாள் பேசிட்டு இருக்க சொன்னாங்க, எங்க கம்பெனில வந்து டைமிங்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம். ஆனா அதுதான் எங்களை அதிக வேலை செய்யும்படியாக என்ன பண்ணுது, ரொம்ப பொறுப்பை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. His wife's cousin told him saying that, no, I am working in a company, I can go at any time, I can come back any time, but that does not mean that I can be idle, but I have to work more. அதே மாதிரிதான் ஒண்ணுமே இல்லாம குப்பையில இருந்த பாவிகளாகிய நம்மை தேவன் எடுத்து இன்றைக்கு மிகவும் உன்னதமான இடத்துல பரலோகத்தின் குடிமக்களாக மாற்றி இருக்கிறார். See, we need to understand that once we were in darkness, we were alienated, but by the grace of God, God has elevated and He made us to be seated with Christ. பாருங்க, நான் பாவியா இருந்த பொழுது நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா நான் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதினால் நான் மிகவும் பொறுப்புள்ளவனாக மாற வேண்டியவனாக இருக்கிறேன். When we were sinners, we were condemned and we no need to give account to anybody, but since God has saved us and placed us on a higher position, it is our responsibility to live according to that standard. குறிப்பா இங்க தெசலோனிக்கேயர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகளை 14 ல இருந்து 24 வசனங்கள் வரை பவுல் கொடுக்கிறார். So he gives the list of what Thessalonians supposed to do on the basis of their position. முதலாவது 14 வசனத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பலவீனர்களிடம் சாந்தமாய் இருங்கள் என்று சொல்கிறார். Verse 14 he says, encourage the timid. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்கிறவனாக இருக்கும் பொழுது நிறைய டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப பெருமை உள்ளவனா என்ன பண்ணலாம், காலரை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கலாம். Usually what happens in the spiritual world, when somebody grows in spiritual life, he always thinks proud of himself. ஒருவேளை சொல்லலாம், இந்த ஆமோஸ் இருக்கிறானே அவன் வந்து ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டான், ஆனா நான் அப்படி கிடையாது. Okay, that fellow is very, Amos is a bad fellow, I'm not like him. ஒருவேளை பாஸ்டர் மாதிரிலாம் நான் கிடையாது, நான் பாஸ்டரோட ரொம்ப நல்லவன். I'm not like pastor, I am just better than him. ஒருவேளை அவங்கள மாதிரி கிடையாது, இவங்கள மாதிரி கிடையாது. வர்ஷிப்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப கூட பக்கத்துல இருக்கவன பார்த்துட்டு இருக்காது, அவன் ஜெபம் பண்றானா இல்லையா, ஜெபம் பண்றப்ப என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி. So usually even sitting in a worship service looking at somebody, whether he is praying or not. ஒருவேளை அவங்க ஹேர் ஸ்டைல் மாதிரி என்னுடைய ஹேர் ஸ்டைல் இல்ல, அவங்க மனைவி மாதிரி என்னுடைய மனைவி இல்ல, எல்லா விதத்திலயும் நான் வந்து பெர்ஃபெக்ட். So comparing with other people, saying that I am perfect in every area. நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம எதுக்காக பயன்படுத்துவோம்னா அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்காக பயன்படுத்துவோம். Usually our use our holiness in order to condemn somebody. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாரு நான் என் மனைவி கூட சண்டை போட்டா சத்தம் வந்து எங்க வீட்டை விட்டே வெளியில போகாது, ஆனா அவன் சண்டை போட்டா தெருவெல்லாம் கேட்கிற மாதிரி சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி. If I get angry with my wife, that sound will not go out of my house, but he get angry or fight with his wife, the whole street knows. அப்புறம் பலவீனமா, அது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் பலவீனமானவங்களா இருக்கிற பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் சாக்கு இல்லையா, புடிச்சவன நீ ஜெபம் பண்றது கிடையாது, சர்ச்சுக்கு ஒழுங்கா வரது கிடையாது, நீ இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களை எவ்வளவு தூரம் தாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தாக்க முயற்சிக்கிறோம். If you see somebody who is weak in their spiritual life, we always blame them saying that you are not doing this one, that one, so we will put all our condemnation on that person. நான் ஒரு காரியம் கவனிச்சேன் எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம எண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், பெரும்பாலான நேரத்துல நம்மளை விட வசதியானவங்களை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓ அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். Usually when we think about our blessings, worldly blessings, we always compare with people those who are above us, saying that no, I do not have what they have. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நம்ம மெஷர் பண்றப்ப என்ன பண்றோம், நம்மளை விட யாராச்சும் கீழ இருக்கறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அவனை காட்டில நான் ரொம்ப பரவாயில்லை, அதனால நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெர்ஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். But when we think about our spiritual blessings, we look down to somebody who does not have that one and we blame him. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
குழியில இருக்கிற ஒருத்தனை பார்த்து நீ குழியில விழுந்ததுக்கு இதுதான் காரணம் 5 காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒழுங்கா நடக்கல, குழிய கவனிக்கல, அப்படி 5 காரணம் சொல்றது கிடையாது. மாறா ஒருத்தர் குழியில விழுந்துட்டான் அப்படின்னா அவனோடு கூட நின்று நீ கவலைப்படாத, உன்னை நான் மேல தூக்கி விடுறேன்னு சொல்லிட்டு அவனை மேல கொண்டு வரதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும். If somebody fall down into the pit, true spiritual life will not say there are 5 reasons why you fall down and condemn them. Instead, no, I am here to help you to come out. That's the way spiritual life is supposed to be. பவுல் சொல்றாரு, ஒருவேளை உங்களுடைய திருச்சபையில ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமான விசுவாசிகள் இருப்பார்கள் என்றால் அவர்களை குறித்து நீங்கள் நீடிய சாந்தமுள்ளவர்களாய் பொறுமை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். So Apostle Paul says, if you find somebody weak in your congregation, you supposed to be kind, or you have to show your meekness to them. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது தேவனுடைய குணாசம். தேவன் நம்மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். எனவே அந்த தேவனுக்குள்ளாக நம்ம வளரும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற பலவீனர்களுக்கு நாம் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Why we need to be like this? Because our Lord is long suffering, because he does not condemn us quickly. 15ஆம் வசனத்துல அடுத்த ஆலோசனை அவர் சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்கள் என்று சொல்றார். He says, do good towards the wicked. ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய பாஷையில் சொல்லணும்னா, ஒருவன் உங்களை 1 மைல் தூரம் நடக்க சொன்னா அவன் என்ன பண்ணுங்க, அவன் கூட இன்னொரு மைல் தூரம் நீங்க நடந்து போங்க. In Jesus words we can say, if somebody ask you to walk 1 mile with him, you walk with him 2 miles. ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மற்றொரு கணத்தை நீ என்ன பண்ணு, காமி. If somebody slap on your right cheek, you show the left cheek also. பாருங்க, ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்யணும்னு முடிவு பண்ணி உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண, அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Somebody plans against you to destroy you, you plan or you seek for good for that person. ஏன் சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தன் உனக்கு நல்லது செஞ்சா அவனுக்கு நீ நல்லது செய், ஒருத்தன் உனக்கு தீமை செஞ்சா அவனுக்கு நீ தீமை செய் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இல்ல அப்படின்னா தீமை செய்யறவனை விட்டு விலகி ஓடிரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. The world teaches that if somebody does good to you, you do good in return. If somebody does bad thing to you, you do bad thing towards that person. If you are not able to do any bad thing against that person, you just run away from that person. இங்க குறிப்பா பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருவன் தன்னுடைய மனதிலே உனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து வேண்டுமென்றே உனக்கு தீமை செய்யும் பொழுது நீ அவனுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள் என்று சொல்கிறார். But Bible says when somebody cunningly plan about you against you and do some harm to you, you do good to them. 16வது வசனத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்கிறார். Verse 6 he says, be joyful always. ஒருவேளை நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வேதாகமத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் நம்முடைய பலன் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். How is it possible to be joyful all the time? Only in the Lord. நம்முடைய பலன், அதாவது நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய சந்தோஷமா அமையும். Our joy depends upon where our faith rests upon. ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளையோ, என்னுடைய வேலையையோ, என்னுடைய சொத்துக்களையோ, என்னுடைய பணத்தையோ நான் நம்பிக்கொண்டிருப்பேன் என்றால் அதில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் என்னுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கிறதாக இருக்கும். If I am depending upon my husband or wife or children or money or my house, that will decide how I am happy or not happy. ஆனா கர்த்தருக்குள்ள என்னுடைய நம்பிக்கை இருக்கிறப்போ எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா தேவன் ஒருபொழுதும் மாறாத தேவனாக இருக்கிறார். But if we trust in the Lord, we can be joyful at every moment because our Lord never changes. 17-18 வசனத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எப்பொழுதும் ஜெபத்திலும் ஸ்தோத்திரத்திலும் தரித்திருங்கள் என்று சொல்கிறார். Verse 17 and 18 he says, you grow in praying and praising all the time. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றார். He says pray without ceasing. அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படினு சொல்றப்ப அவர் என்ன சொல்றார் அப்படினா, நீங்க அதாவது 24 மணி நேரமும் நீங்க எதை செய்தாலும் தேவனை பற்றிக்கொண்டு ஜெபத்திலே உங்களை தேவனுக்கு அர்ப்பணித்து நீங்கள் வேலை செய்யுங்கள் என்று சொல்கிறார். When we say pray continually, it means that whatever you do in your life, each and every moment you have a prayerful attitude. பாருங்க, பெண்கள் வீட்ல சமைக்கிறப்ப, பாத்திரம் கழுவுறப்ப, வீடு கூட்டுறப்ப உங்களுடைய மனதிலே நீங்கள் ஜெபித்துக் கொண்டே என்ன பண்ணலாம், அந்த வேலையை செய்யலாம். Even ladies, when you work in kitchen, you can always prayerfully do things. ஒருவேளை ஆண்கள் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது, வெளியில போய் பணி செய்யும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். Men, when we go out of the house, when we drive the car or when we are in the office, we can do everything in prayerful attitude. அது எப்படி அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார் 18வது வசனத்துல. என்ன அப்படின்னா, நீங்க செய்யற எல்லாத்த குறித்தும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. He says we are supposed to thank God for everything. அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன கிடைக்கல அப்படிங்கறத குறித்து தான் நம்ம அதிகமா சிந்திக்கிறோமே தவிர நமக்கு என்ன தேவன் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம சிந்திக்கிறது கிடையாது. Many times we always think about what we don't have and what God did not do to us, but we never think about what God has done to us or given to us. ஒரு வேடிக்கையான ஒரு கதை, ஒரு தாத்தா இருந்தாராம்.
there was an old man. அந்த தாத்தா பேர் வந்து பிரைஸ் தி லார்ட் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. His name was Praise the Lord. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் எதுக்கு எடுத்தாலும் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டே இருப்பாராம். For everything he will say Praise the Lord. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சுத்தியில வச்சு ஆணி அடிச்சிட்டு இருந்திருக்காரு. பதட்டத்துல ஆணியை முழுங்கிட்டாராம். One day he was working with a nail and hammer and he swallowed a nail. உடனே சொன்னாரு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. He said Praise the Lord. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டாங்க, என்னப்பா ஆணியை முழுங்கிட்டு நீ பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கறியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. He swallowed a nail and you are saying Praise the Lord. அப்ப அவர் சொன்னாரு, பரவாயில்லை நான் ஆணியை தானே முழுங்கினேன், சுத்தியில முழுங்கல, அதுக்காக பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. So he said, no, praise God because I only swallowed the nail, not a hammer. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நிறைய நன்மைகள் செய்கிறவராக இருக்கிறார். See, even our lives God has done lot of good things. ஒருவேளை நீங்க நகரங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரு ஓரங்கள்ல இரவு நேரங்கள்ல படுத்து தூங்குறவங்க நிறைய பேர். நம்ம ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, வீடு வாசல் இல்லாம அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனையோ பேர் படுத்து தூங்குறவங்க. In the night time you just walk to the Hosur bus stand and see there are a lot of people did not have any shelter and they lay down in the roadside. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்பக்கூடிய மிகவும் நிர்பந்தமான சூழ்நிலையில இருக்காங்க. There are many people, they are in a condition where they will not they are not able to send their children to the school but they will send them to the work. பாருங்க, நேற்றைய தினத்துல மலேசியன் ஏர்லைன்ஸ் ஒன்னு வானத்துல பறந்துட்டு இருக்கப்போ எங்க போச்சுன்னு என்ன பண்ணல தெரியல இல்லையா. 24 மணி நேரமா சொந்தக்காரங்களா தவிக்கிறாங்க. அதுல இருந்த 300 பேருடைய கதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி எங்க போனாங்க என்னாச்சு யாருக்குமே தெரியல. So we know the news that in Malaysian Airlines 239 people drawn into the sea. We do not know what happened to them. ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். But in our lives God has been so good to us. இங்க நம்ம உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்ல துணி போட்டு தான் உட்கார்ந்திருக்கோம். See, you look at all of us, we are all having a good clothes. ஒருவேளை இன்னைக்கு மத்தியானம் நமக்கு வீட்டுக்கு போனோம்னா நமக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி நமக்கு நிச்சயமா தெரியும். We are very much sure that when we go home we have our lunch. ஒருவேளை நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஆதரவா இருக்கிறதுக்கு நிச்சயமா நமக்கு யாராவது ஒரு நபரையாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். When we have problems, at least we have one person to comfort us. அதனால எல்லாவற்றை குறித்தும் நீங்கள் துதித்துக் கொண்டிருங்கள் என்று பவுல் சொல்கிறார். That's why Apostle Paul says you thankful to God all the time. 19வது வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்காதீங்க, தேவனுடைய எச்சரிப்புகளை அசட்டை செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். In verse 19 and 20 he says, do not rebel against the Holy Spirit, at the same time do not despise God's warning. பரிசுத்த ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்படுற நாள்ல நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்கிறார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும் நம்ம வாசிக்கின்றோம். So we know from Ephesians chapter 1:13 and also 4:20 that the Spirit of God dwells in us when we put our trust in Jesus Christ. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார் அப்படினா நமக்குள்ளார கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். He is always at work in our lives. நம்ம தவறு செய்யும் பொழுதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். When we do mistake, the Holy Spirit is pricking our conscience saying that what you did is wrong. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து மாத்திரம் செயல்படாம அநேக வேளைகளில் தன்னுடைய ஊழியர்கள் மூலமாக நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். The Holy Spirit is warning us not only inside of us, from inside of us and also from people around us. அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். He is speaking to us through his word. அந்த சூழ்நிலையில அந்த தேவனுடைய வசனத்தை நாம் தள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய செயலை நாம் தடுத்து நிறுத்துகிறவர்களாக இருக்கிறோம். So when we despising the advices or God's word, we are despising God the Holy Spirit. அநேக வேளைகளில் நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக நாம் தேவனால் பயன்படுத்தப்படாதவர்களாக மாறி போகின்றோம். Most of the time we are not being used by God because of our disobedience. அப்புறம் 21 22 வசனங்கள்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நிறைய காரியங்கள் நீங்க கேட்கிறீங்க, எதெல்லாம் நலமானதோ அதை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள், எதெல்லாம் ஆகாததோ அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். Verse 20 and 21 he says 21-22 he says hold on to what is good and leave all that is bad. பாருங்க, நீங்க யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. You should not believe whatever people say. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா, ஒரு தேவதூதனே உங்களுக்கு முன்னாடி நின்னு ஆவிக்குரிய காரியங்களை பேசினாலும் அதை நீங்க உடனடியா என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. மாறாக தேவ வசனத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், சோதித்து பார்க்கணும் என்று சொல்கிறார். In Apostle Paul's wording I can say even the angel appears before you and says something to you, you should not obey. Instead you supposed to go to the Bible and check whether it is right. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்களை நீங்கள் அற்பமா எண்ணி அசட்டை பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆபத்துக்குள்ளாக மாறி போகும். But if you despise people who really with concern advising you, your life is going to be in danger. நீதிமொழிகள் நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய வசனத்தின்படி ஆலோசனைகள் கொடுக்கும் பொழுது அதை உதாசீனப்படுத்துகிறவன்
தன்னுடைய பாதைக்கு தானே குழி தோண்டி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். So in the book of Proverbs, we know that it's written, if we are not obeying or listening to the advice of others, they will be digging their own destiny. அதனால அநேக நேரத்துல உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஆலோசனைகள் சொல்லும் பொழுது இது எதற்காக அவர்கள் சொல்றாங்க இல்லையா? நிறைய நேரத்துல நான் யோசிப்பேன் என்னன்னா, ஒரு காரியத்தை நம்ம ஒருத்தர் சொல்றப்போ நம்ம சொன்னதை தான் யோசிக்கிறாங்களே தவிர இதை ஏன் நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது கிடையாது. Many people, when we share, correct somebody, they will always think, why these people saying to me, but they will not think about what kind of heart they have. ஒருவேளை ஒரு சின்ன உதாரணம் நான் பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம திருச்சபையில் வந்து பார்த்தீங்கன்னா முருகேஷ் பிரதர் இருக்காரு, எபி பிரதர் இருக்காரு, இவங்ககிட்ட நான் வந்து எப்போ ஏதாவது தப்புன்னு சொல்லி தோணுதோ உடனடியாக நான் அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், வெளிப்படையாக சொல்லுவேன், மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவேன். There are some people in our church like Murugesh or Ebi brother, if we find anything, any mistake, we'll just suddenly say at their face. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய டைம் வந்து அவங்களுடைய தவறுகளை நான் வெளிப்படையாக சொன்ன பொழுது அவர்கள் திருத்தி கொண்டு இருக்கிறார்கள். Why I have that kind of confidence with them, whenever I correct something, they change their attitude. ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பேன். நம்முடைய திருச்சபையில கூட ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய முறை நம்ம ஆலோசனைகள் சொல்றப்போ அவர்கள் என்னை குற்றப்படுத்துகிறவர்களாக இருந்திருக்கிறார்களே தவிர அந்த ஆலோசனை தேவனுடைய ஆலோசனைகளை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். But some people in our church, we are afraid to tell any suggestions or corrections, because when they hear a correction, they will always blame on us rather than correcting themselves. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த காரியங்கள்ல பவுல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும், பலவீனர்களை தாங்கணும், நல்லவங்களா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் சொல்றப்போ கேட்கறப்பே நமக்கு இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். When now Apostle Paul is saying that you're supposed to be meek, you should do good, you should be happy all the time, praying, praising. When we hear all those things, we may always wonder, how is it possible for me to do all these things? மறுபடியும் அவர் ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். 23ஆம் வசனம் verse 23 and 24, he is giving another encouragement. பாருங்க, பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி அப்பா நீ இப்படிதான் வாழணும், இப்படி வாழ்றதா முறையானது, ஆனா அதே சமயம் நீ ஞாபகம் வச்சுக்கோ, இப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வல்லவர் உன்னை அழைத்த இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். So Apostle Paul says, see, look at Thessalonians, this is the way you're supposed to live, but don't be discouraged. The Lord, one who calls you, is faithful. He will complete this work. அதாவது உன்னை அழைத்த தேவன் உனக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். The Lord, one who calls you, is able to give you strength to live. உன்னை அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் உனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். The Lord, one who has called you, is going to be faithful until the end. ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் தோற்று போகலாம், நம்மை அழைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தோற்று போவதில்லை. We may fail in our Christian walk, but I tell you, our Lord who is faithful, he will never fail in our Christian life. அதனால பவுல் சொல்றாரு, ஆண்டவருடைய வருகை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். So he says, don't be afraid or discouraged about the Lord's coming. Be encouraged and confident, because the Lord one who is called is faithful. He will complete it. கடைசி அவர் 25 ல இருந்து 28 வசனங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பிறரை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். Verse 25 to 28 he says, be caring for others. பாருங்க 25வது வசனத்துல பவுலுடைய அந்த prayer request, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். Verse 25 he says, pray for us. ஏன்னா விசுவாசிகளுக்கு போதகருடைய ஜெபம் எவ்வளவு அவசியமாக இருக்கோ அதை விட அதிகமா போதகர்களுக்கு விசுவாசிகளுடைய ஜெபம் அவசியமாக இருக்கிறது. The more we are in need of prayers, then you are in need of your prayer. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட நாங்களும் சேர்ந்து சொல்றது என்னன்னா, தயவு செய்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. We are in need of your prayers, so we request you along with Apostle Paul, saying that kindly pray for us. 26ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்றாரு. So he says in verse 26, greet all the brothers with a holy kiss. ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. In many different places, different kind of wishes people used to say. இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா யூசுவலா வணக்கம் அப்படினு சொல்லி சொல்லுவோம். Usually in Tamil Nadu we'll say vanakkam. கிறிஸ்தவங்களா இருந்தோம்னா praise the Lord அப்படினு சொல்லி சொல்லுவோம். As Christians we'll say praise the Lord. கேரளால நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படினா, கட்டி பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, கண்ணத்தை என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கண்ணத்திலயும் வைப்பாங்க. In Kerala and all, they will hug you and they'll keep their cheek with your cheek. எனக்கு மீன்ஸ் நான் கல்யாணம் ஆகி போன புதுசுல எல்லாருமே வந்து கட்டி பிடிச்சு கணத்துல வைக்கிறப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது. So when he got married, when he went back to Kerala, he doesn't know what to do when they do that thing. அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் முறை நாங்க யுஎஸ் போனப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கை கொடுப்பாங்க ஹலோன்னு சொல்லி.
So when we went to US for the first time, all gents will come and shake their hands. பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, ஹலோ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. All ladies will come and hug us saying that praise the Lord. அப்ப வேற எனக்கு கல்யாணம் கூட அவள முதல் தடவை ஒரே பதட்டம் ஆயிருச்சு எனக்கு. So he was not married at the time, so he was so much afraid. அதே மாதிரி இந்த முறை ஜோஸ்லின் நான் கூட்டிட்டு போறப்ப முன்னாடியே சொல்லிட்டேன், அங்க போன நிறைய பெண்கள்லாம் என்னை கட்டி பிடிச்சி ஹலோ சொல்லுவாங்க, தயவு செய்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. So when we took our wives, we already informed them saying that lot of ladies may hug us, don't get jealous of them. அவடி நான் சொன்னேன், அதே மாதிரி உடனே என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஹலோ சொல்லுவாங்க, you should not feel bad அப்படின்னு சொல்லி சொன்னேன். So I informed her, even gents may come and hug you, you don't feel bad. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதத்துல என்ன பண்றாங்க, வாழ்த்து சொல்றாங்க. In many places, in different place, different way people greets. அதனால பவுல் என்ன சொல்றாரு, நீங்க ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள் என்று சொல்றாரு. But Apostle Paul says you supposed to greet one another. ஒருவேளை நம்முடைய சர்ச்சில் பாத்தீங்கன்னா டீ டைம் வச்சுக்கிறதுடைய ஒரு நோக்கமே என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். Why we have a tea time after the church service is to have you to connect with other people or having saying hello to one another. அதனால தயவு செய்து அந்த நேரத்துல உங்களால எத்தனை பேரை பார்த்து ஒரு ஹலோ ஒரு ஸ்மைல் பண்ண முடியுமோ அதை செய்துட்டு போங்க. So that time we are supposed to say hello to all people as much as possible. அப்புறம் 27-28 வசனத்துல அந்த முடிவுரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நிருபத்தை எல்லாரும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. Verse 27-28 he says everyone supposed to read this epistle. பவுல் சொல்றாரு, அதுல தேவனுடைய வசனத்தோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றாரு. சரி, நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். We supposed to read the Bible, we supposed to follow the Bible, we supposed to teach the Bible. இந்த நிருபத்தை நம்ம ஆரம்பித்த பொழுது முதல் செர்மனை நம்ம பார்த்தோம், இது ஒரு போதகனுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு தனிப்பட்ட உறவை வலியுறுத்துகிற ஒரு நிருபமாக இருக்கிறது. The first message, I told you that this epistle is talking about the relationship between preacher and people. பவுல் இந்த நிருபத்தை முடிக்கிறப்ப 4ஆம் அதிகாரத்திலும் சரி 5ஆம் அதிகாரத்திலும் சரி ரெண்டு காரியங்களோட முடிக்கிறார். ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு நம்பிக்கை என்ற சத்தியங்களோடு முடிக்கிறார். So when he finishes this epistle, he finishes with the two things saying that faith and hope. உங்களுடைய விசுவாசத்துல சோர்ந்து போயிராதீங்க. Don't be discouraged in your faith. உங்களுடைய நம்பிக்கையில நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. You be firm in your hope. நம்முடைய ஆண்டவர் எப்ப வேணாலும் வரலாம், நீங்க பயப்பட வேணாம், தைரியமா இருங்க. அவர் வரும் நாள்ல உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல போகின்றார். Our Lord has come, will come at any moment. Don't be afraid or don't be worried about that. Be joyful because we are going to be with him. ஆகையால நம்முடைய தேவன் எப்ப வேணாலும் வரலாம்ங்கறத நினைவில் கொண்டு அவருக்காக அர்ப்பணித்தவர்களாக உண்மையுள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்கிறார். Since our Lord is going to come with that understanding, let us continue to live for